காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் திருமண வயதில் உள்ள மகளுடன் வசித்து வரும் மூதாட்டி கட்டிய வீட்டை வாக்களிக்கவில்லை என்பதால் ஊராட்சி மன்ற தலைவர், அதிகாரிகள் மற்றும் போலீசார் துணையோடு இடித்து தரைமட்டமாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மூதாட்டி அமிர்தம் தனது மகளுடன் சாலையில் உறங்குவதாக கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். மீண்டும் வீடு கட்டினால் சிறையில் அடைப்பேன் என அதிகாரிகள் மிரட்டுவதாக கூறியுள்ளார். இதனை கண்ட பகுதி மக்கள் மூதாட்டிக்கு ஆதரவாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பட்டா இல்லாமல் அந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் கடல்மங்கல் கிராமத்திலிருந்து வரோம். எங்கள் அப்பா 50 வருஷமா அந்த இடத்துல தான் வீடு கட்டியிருந்தார். நாங்களும் அங்கே தான் குடும்பம் இருந்தோம். ஓலை வீடு இடிஞ்சு விழுந்ததுனால நானும் எங்கள் அம்மாவும் தனி இருக்கோம். எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. ஆனால் அரசியல் எல்லாருமே ஒரு அதிகாரிங்க அந்த வீட்டை அடியோடு இடிச்சிட்டாங்க. அந்த வீட்டை கட்டக்கூடாதுன்னு அதே ஒரு புறம்போக்கில் 40 வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. நாங்கள் கேட்டோம், நீங்கள் என்ன ரிப்போர்ட் வச்சுருக்கீங்க, அதை காமிங்கன்னு கேட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு காமிங்கன்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்கள் இதை இடிச்சே ஆகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று தரமாட்டமாக இருந்தாங்க.